விளக்குகளை ஏற்றும் செயல் இந்து பாரம்பரியத்தில், குறிப்பாக பூஜை அறையின் புனிதத்திற்குள் ஆழமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. ஒரு விளக்கை ஏற்றுவது நேர்மறை ஆற்றல்களை தூண்டுவதாகவும் எதிர்மறை சக்திகளை அகற்றுவதாகவும் ஆன்மீக பயிற்சிகளுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்குவதாகவும் நம்பப்படுகிறது. பாரம்பரியமாக விளக்கு வாழை இலை அல்லது பாய் போன்ற ஒரு தளத்தில் வைக்கப்படுகிறது. இது தூய்மை மற்றும் தெய்வீகத்திற்கான மரியாதை ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த செயல்முறை தினமும் விளக்கை சுத்தம் செய்வதன் மூலம் தொடங்குகிறது. அது அசுத்தங்கள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. இது லக்ஷ்மி தேவி சுத்தமான சூழலில் வசிப்பதாக கூறப்படுவதால் இன்றியமையாததாக கருதப்படுகிறது. நெய், தெளிவுபடுத்தப்பட்ட வெண்ணெய் போன்ற தூய எண்ணெய்கள் அல்லது எள் அல்லது ஆமணக்கு எண்ணெய் போன்ற குறிப்பிட்ட எண்ணெய்களை பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்படுகிறது. ஏனெனில் அவை மங்களகரமான பண்புகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. பொதுவாக பருத்தியால் செய்யப்பட்ட திரி விளக்கின் செயல்திறனை பராமரிக்க தவறாமல் மாற்றப்பட வேண்டும். கஜலட்சுமி விளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு போன்ற பல்வேறு வகையான விளக்குகள் வழிபடப்படும் தெய்வத்தை பொறுத்து குறிப்பிட்ட குறியீட்டு அர்த்தங்களை கொண்டுள்ளன. உதாரணமாக, ஒரு கஜலட்சுமி விளக்கு செழிப்பையும் மிகுதியையும் குறிக்கிறது. அதே நேரத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு காமாட்சி தேவியின் அருளை அழைக்கிறது. இந்த விளக்குகளை ஏற்றுவது வெறுமனே ஒரு சடங்கு நடைமுறை அல்ல, ஆனால் தெய்வீக ஆற்றல்களுடன் இணைவதற்கும் வீட்டில் செழிப்பு, நல்லிணக்கம் மற்றும் நல்வாழ்வுக்கான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் ஒரு ஆன்மீக முயற்சி. இறுதியில் விளக்குகளை ஏற்றும் சடங்கு அதன் உடல் வெளிச்சத்தை மீறுகிறது. இது ஒரு ஆன்மீக செயலாக செயல்படுகிறது. இது மனதை தூய்மைப்படுத்துகிறது, அமைதியை ஏற்படுத்துகிறது, மேலும் தெய்வீக ஆசீர்வாதங்களை வீட்டிற்குள் ஈர்க்கிறது. விளக்கை தேர்ந்தெடுப்பது முதல் பயன்படுத்தப்படும் எண்ணெய்களின் தரம் வரை ஒவ்வொரு அம்சமும் பாரம்பரியத்தை நிலைநிறுத்துவதற்கும் அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீக புனிதத்தை அழைப்பதற்கும் உன்னிப்பாக பின்பற்றப்படுகிறது.